லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் குண்டு வீசியதில் 6 பேர் உயிரிழப்பு. ஹெஸ்பொல்லா அமைப்பினரை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதலில் கட்டடங்கள் தீப்பற்றி எரிந்தன. லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் உருக்குலைந்த கட்டடங்கள். ஹெஸ்பொல்லா அமைப்பினரின் தாக்குதலுக்கு பதிலடியாக துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கம். வான்வழி தாக்குதலில் கொல்லப்படுவதற்கு சற்று முன் ஹெஸ்பொல்லா தலைவர் நஸ்ரல்லா போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக லெபனான் வெளியுறவு அமைச்சர் ஹபீப் தகவல். இஸ்ரேலுடனான மோதலை நிறுத்தும் முடிவு அமெரிக்கா மற்றும் பிரான்சிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் விளக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சர்வதேச விமான சேவை ரத்து. லெபனான் இஸ்ரேல் வான்வழிகளை தவிர்த்து மாற்று வழிகளில் இயக்கப்படும் விமானங்கள். ஹரியானா சட்டசபை தேர்தலில் இன்று மாலையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். 90 இடங்களுக்கு நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. நள்ளிரவில் ஜோதியை ஏற்றி வைத்து கோலாகலமாக தொடங்கியது நவராத்திரி திருவிழா. மும்பை, டெல்லி உள்ளிட்ட நகரங்களின் முக்கிய கோவில்களில் அதிகாலை ஆரத்தியை காண பக்தர்கள் திரண்டனர். நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நவராத்திரி வாழ்த்து. அனைவருக்கும் இப்புனித திருவிழா மங்களகரமானதாக அமையட்டும் என்றும் வலைப்பதிவு. காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காதி கைவினைஞர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கிய மத்திய அரசு. ராட்டையில் நூல் நூற்கும் நூற்பாலைகளுக்கு 25%, தறியில் வேலை செய்யும் நெசவாளர்களுக்கு 7% அறிவிக்கப்பட்ட ஊதிய உயர்வு அமலுக்கு வந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது காவல்துறை. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரனும் 2ஆம் குற்றவாளியாக சம்போ செந்திலும் சேர்ப்பு. நாகேந்திரன் மகனும் முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகியுமான அஸ்வத்தாமன் குற்றப்பத்திரிகையில் 3ஆம் குற்றவாளியாக இடம்பெற்றுள்ளதாக தகவல். சென்னையில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நேர்மையான காவல் அதிகாரிகள் மனது வைத்து செயல்பட்டால் மட்டுமே குடியிருப்புகளில் உள்ள இளைஞர்களை அழிவில் இருந்து காக்க முடியும் என்றும் அறிக்கை. தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடினால் 2026ஆம் ஆண்டிலும் திமுக வெற்றி பெறும் என திருமாவளவன் பேச்சு. மதுவிலக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்ற நோக்கில் தாம் இவ்வாறு கூறுவதாகவும் மாநாட்டில் விளக்கம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு முன்னதாக இந்த மதுக்கடைகளை திமுக அரசு மூடினால் திமுகவே மீண்டும் ஆட்சிக்கு வரும். அந்த சூழல் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று நான் சொன்னேன். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்து நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தகவல். சிகிச்சை முடிந்து தனி வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ள அவர் ஓய்வில் இருப்பதாகவும் தகவல். விவாகரத்து தொடர்பாக தெலங்கானா பெண் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் நாக சைத்தன்யா மற்றும் நடிகர் சமந்தா கடும் எதிர்ப்பு. KT ராமராவை தொடர்புபடுத்தி அமைச்சர் கூறிய கருத்து உண்மையல்ல என்று நாக சைத்தன்யா கண்டனம். நடிகை சமந்தா நாக சைத்தன்யாவை விவாகரத்து செய்ததற்கு BRS தலைவர் KT ராமராவ் முக்கிய காரணம் என கூறிய விவகாரம் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று KTR நோட்டீஸ் அனுப்பியதை தொடர்ந்து வருத்தம் தெரிவித்தார் தெலங்கானா அமைச்சர் கொண்டா சுரேகா. டெல்லியில் மருத்துவமனையில் வைத்து மருத்துவர் சுட்டுக் கொலை. காயத்திற்காக சிகிச்சை பெற சென்ற இருவர் கொலை செய்துவிட்டு தப்பியோடியதாக தகவல். மைசூரில் பிரசித்தி பெற்ற தசரா திருவிழா துவக்கம். சாமுண்டேஸ்வரி கோயிலில் சிறப்பு வழிபாடு நடத்திய பின் தொடங்கி வைத்தார் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. முன்ஜாமீன் கோரி திண்டுக்கல் AR டெய்ரி நிறுவன இயக்குநர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தது ஆந்திர உயர்நீதிமன்றம். லட்டு பிரசாதத்தில் நெய் கலப்படம் தொடர்பான வழக்கில் ஆந்திர அரசின் கோரிக்கையை ஏற்று உத்தரவு. கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். ராணுவத்தையோ காவல்துறையோ இதுபோன்ற இடங்களுக்கு சென்று விசாரிப்பதை அனுமதிக்க முடியாது என நீதிபதிகள் திட்டவட்டம்.